எல்லோருக்கும் வணக்கங்க. ஒன்னில் நான் சாய் தமிழ். உடலின்றி மனம் ஏது. நம்ம இந்த உடலோட முக்கியத்துவம் தெரியாமையே நம்ம இந்த உடலை நிறைய பேர் கெடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உடலோட நீங்க ஆழமா தொடர்புல இருந்தீங்க, இந்த உடல் சின்னதா ஏற்படுற பாதிப்பை கூட உங்ககிட்ட அது சொல்லிட்டே இருக்கும். நாம என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு காட்டுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, அது என்னன்னு கவனிக்காம உடனே ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுறோம். இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சிடறோம். ஆனால் அதுதான் நோய் உருவாகிறதுக்கான காரணம். முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆழமான நோயோட வேரை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் ஃபர்ஸ்டே நம்ம அங்கே ஒரு டோர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நோயை தீனி போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அது பின்னாடி பெரிய நோயா வந்து நமக்கு சேருது. அப்போ பெரிய வலிகளை நோய்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கு. நம்ம உடலுக்கு என்ன உணவு தேவையோ அதை நம்ம சரியா எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நோய்கள் கண்டிப்பா உருவாகாது. நம்ம அன்டைம்ல போய் சாப்பிட்றது, பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிட்றது, நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, உணவுகள் பசிச்சு சாப்பிடணுமே தவிர்த்து நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அது ஒரு நோய்களை உருவாக்கும். உதாரணமா நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு. கோவிட் டைம்ல நம்ம உடல்ல நம்ம தாய்ப்பால்லையே நமக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அது உடல்ல கலந்தே இருக்கு. இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம உணவை பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருந்தோம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த உடனே இப்போ திரும்பவும் எல்லாரும் தேவையில்லாத உணவுகளை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத உணவுகள் அப்படின்னா நமக்கு எவ்வளோ உணவு தேவைங்கிறது நம்ம உடல் வச்சிருக்கோம். நம்ம அதை தாண்டி எடுத்துக்கிற எல்லா உணவுமே தேவையில்லாத உணவுகள் தான். நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும், நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணுன்னு பற்றி நான் பேசவே இல்லை. தேவையில்லாத உணவுகள் அப்படிங்கிறது பசி இல்லாமல் சாப்பிட்றது. அந்த உணவு நமக்கு ஒரு ஃபேட்டாக உருவாகலாம், ஒரு கொலஸ்ட்ராலாக உருவாகலாம், இல்லை அதுவே ஒரு நோயாக உருவாகலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் அது ஆழமாக கவனிக்கணும். நாம் இப்போது நிறைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால அந்த உணவுகள் நமக்கு நிறைய பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்குள்ள கொண்டு போயிடுது. இந்த புஞ்சை நோய்கள், உடல்ல செரிமானம் ஆகாம இருக்கிறது, நம்ம இந்த மாமிசங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய ஆபத்தான நோய்களை நமக்குள்ள கொண்டு வருது. அது ஃபுட் பாய்சனா இருக்கலாம், லிஸ்டேரியாவா இருக்கலாம், டாக்ஸின்ஸா இருக்கலாம், சல்மோனிலாவா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்துடுது. இதனால நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. நான் ஏன் இந்த உடலை பத்தி இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இந்த உடலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு மனநிலையை புரிஞ்சுக்க முடியும், ஒரு தியான நிலைக்கு நம்ம போக முடியும். இந்த உடலை சரியா வச்சுக்கல அப்படின்னா உங்க மனசு அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்குவாலிட்டி, இது மூணுமே ஒரு தியானத்துக்கு தேவையான ஒரு விஷயம். லாவோசோ என்ன சொல்றாருன்னா, எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு பழக்க வழக்கம் உடலையும் ஆன்மாவையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். சாதாரண உணவுகளை எடுத்துக்கிறது நம்ம உடலையும் நம்ம ஆன்மாவையும் ஆரோக்கியமா வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஓசோ என்ன சொல்றாருன்னா, தியானம் சாதாரணமாக உடலின் ஆழமான அமைதியில் இருந்து வரும் அப்படின்னு ஓசோ சொல்றாரு. உடலின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் போது மனம் அமைதியாக இருக்கும். எல்லாருமே திரும்ப திரும்பவுமே உடலை சரியா வச்சுக்கிட்டாதான் ஒரு தியான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடல்ல ஒரு வலியை வச்சுட்டு தியானம் பண்ண முடியாது, உடல்ல ஒரு நோயை வச்சுட்டு தியானம் பண்ண முடியாது. உடல் சரியா இருந்தா மட்டும்தான் தியானம் நடக்கும். ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, உடலும் மனமும் ஒருங்கிணைந்தவை, உடலின் ஆரோக்கியம் மனம் அமைதியை மேம்படுத்தும். அதே மாதிரி வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, தியானம் மூலம் உடல் மற்றும் மனம் அமைதி அடைகிறது, ஆன்மீக மேலோங்களுக்கு வழி நடத்துகிறது. தியானத்தின் போது உடல்நிலை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாம உடலை சரியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தியானம் நடக்கும். இந்த தியானம் நடக்கணும் அப்படின்னா நம்ம சரியான
வாழ்க்கை முறையில அறமா நடந்துகிட்டோம்னா இந்த தியானம் தானாவே நடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா வெளி சூழல்ல எந்த மாதிரி கோவிட் வந்தாலும் சரி, எந்த மாதிரி மங்கி பாக்ஸ் அந்த மாதிரி வைரஸ் வந்தாலும் சரி, இனிமேல் என்ன மாதிரி வைரஸ் வந்தாலும் இது எதுவுமே நம்ம உடல்நிலையை பாதிக்காது, நம்மளோட மனநிலையை பாதிக்காது. வெளிப்புறத்துல இருந்து எந்த நோயும் உள்ள வராம நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா உள்தன்மையில நாம ஸ்டடியா உறுதியா இருக்க முடியும். உள்தன்மையை நம்ம சரிப்படுத்தணும்னா நம்ம உணவை சரியா எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம். உன்னில் நான் சாய் தமிழ்.